இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏத்த நான் ஆரம்பத்துல இருந்தே இவ ஃப்ராடுன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல, கொஞ்சமாவது கேட்டீங்களா யாராவது? இவ சொல்றது அத்தனையும் பொய் தான் அத்த. இப்பயாவது நான் சொல்றத கொஞ்சமாச்சும் நம்புங்க அத்த. மச்சான் மச்சான், சத்தியமா இது தவிர நான் சொன்னது வேற எதுவுமே பொய் இல்ல மச்சான். இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் இதுக்கு மேல உன் பேச்ச நம்ப மாட்டாங்க. ஐயோ அடேங்க அப்பா, ஐயோ என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃப்ராட நான் பார்த்தது இல்ல சாமி. ஏத்த நீ பாத்திருக்க? இப்ப முறை எவ்வளவு சொல்லிருப்பேன். ஆமா, உன் பொண்ணும் சேர்ந்து என்னமா திட்டம் போட்டிருக்கீங்க. உயிரோட இருந்துகிட்டு செத்த மாதிரி நடிச்சு உன் பொண்ணை என் வீட்டுக்குள்ள அனுப்பி பொய் சொல்லி நடிக்க வச்சிருக்கிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? ஐயோ வள்ளி, அப்படியெல்லாம் சொல்லாத வள்ளி. சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் வள்ளி. என்ன சொல்ல முடியாத நிலைமை? நான் சொல்லட்டுமா? இப்படி உன் பொண்ணை நடிக்க வச்சு என் வீட்டுக்குள்ள அனுப்புனாதான் என் குடும்பத்தை மொத்தமா கெடுக்க முடியும். அதானே உன் திட்டம்? அதுக்கு தானே பிளான் போட்டு நடிக்க வந்திருக்கீங்க. செத்து போன என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த குடும்பத்துக்கு நான் எந்த கெடுதலும் நினைக்கல. சத்தியம், உங்க முகர கட்டைங்களுக்கு சத்தியம். எங்க என் அம்மா உசுரோட இருந்தா நீங்க நீ ஏத்துக்க மாட்டியலோன்னு பயந்த. ஏற்கனவே என் அப்பாவை உங்களுக்கு பிடிக்காது. சின்ன வயசுல நடந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவ தானே மாமா. அதுக்காகத்தான் மாமா இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நிஜமா வேற எந்த நோக்கமும் இல்ல மாமா. மாமா என்னைய மன்னிச்சிருங்க சித்தி, என்னைய மன்னிச்சிருங்க சித்தி. அத்த, அவ நடிப்பை பார்த்து அவளை மட்டும் நீ மன்னிச்ச, இந்த குடும்பத்தை நீயே அழிக்க போறேன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சுக்க. ஐயோ வள்ளிமா, இது வரைக்கும் அவ சொன்னது எல்லாமே பொய். இவள மட்டும் தயவு செஞ்சு மன்னிச்சிடாதீங்க வள்ளிமா. மாமா மாமா, நானே உங்ககிட்ட அம்மா உசுரோட இருக்கிற விஷயத்த சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா எங்க நான் அதை சொன்னா உங்களை நான் இழந்துருவேனோ, இந்த குடும்பத்தை நான் இழந்துருவேணும்னு பயந்தத நான் சொல்லல மாமா. நீ அப்படி பயந்திருக்க மாட்ட. எல்லாருக்கும் தெரிஞ்சா எங்க நம்ம மாட்டிப்போமோ, மொத்த குடும்பமும் நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருமோன்னு நீ நினைச்சிருப்ப. பெரிய கேடி தாண்டி நீ. ஐயோ, மரியாதையா நீயா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உனக்கு நல்லது. இல்லன்னு வெய்ய, நீ செஞ்ச எல்லாத்தையுமே இப்ப படம் போட்டு காட்ட வேண்டி வரும். வடிவமா கத்தி குத்து மாவாள. அது நடந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போறது மட்டும் கிடையாது, மொத்தமா நீ உள்ள போய் கம்பி என்ன வேண்டி வரும். உன் கூட சேர்ந்து உங்க அம்மாவும் ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்கல்ல, அவங்களையும் அப்படியே கூட சேர்த்துட்டு போய் கழித்துன்னு. சரியா? யோசிச்சுக்கோமா. அது ஒண்ணு இல்ல வீரா, போன்னு சொல்றோம். போட்டி படிக்க துணிமணி எல்லாம் யார் எடுத்து கொடுப்பா? அவளுக்கு அந்த கவலை இருக்கும்ல. அப்படிதானே விஜி? நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத, நான் போய் எடுத்துட்டு வரேன். மச்சான் 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 வேணாம் மச்சான். கவலைப்படாத, எந்த துணியை விட மாட்டேன். மச்சான் மச்சான் இருங்க, நான் வா. ஐயோ மாமா, வேண்டான்னு சொல்லுங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. சித்தி சித்தி, என்ன மன்னிச்சிருங்க சித்தி. சொல்லுங்க சித்தி, நான் வேணும்னே பண்ணல சித்தி. மச்சான் 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 மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. பேக் எடுத்துட்டு வாடா. என்ன மன்னிச்சிருங்க மச்சான், உங்க கால்ல கூட விழுறேன் மச்சான். இங்க பாரு, சீன் கிரியேட் பண்ணாத. எந்திர. வாழ்க்கையே இல்ல மச்சான். மச்சான் சொல்லுங்க. போலாமா? ஐயோ அக்கா, சொல்லுங்க கண்மணி அக்கா, சொல்லுங்க அக்கா. என்னை வீட்டை விட்டு அனுப்ப வேணாம்னு சொல்லுங்க அக்கா. விஜி, அரை மணி நேரத்துல ஊருக்கு பஸ் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் போனா கரெக்டா. மச்சான் 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 வேணாம் மச்சான், மன்னிச்சிருங்க மச்சான். நான் தெரியாம பண்ணிட்டேன் மச்சான். இனி மன்னிச்சிருங்க மச்சான். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மச்சான். கழுத்தை புடிச்சதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. மரியாதையா வெளியே போயிடு. போக மாட்டியா? சரி பிருந்தா, வா, நாமளே முன்ன எல்லாம் வெளியே போட்டுலாம். நான் வர மாட்டேன். இது ஏன் வீடு, நான் வர மாட்டேன். போதும், உன் வீட்டுல நீ பண்ண அட்டகாசம் எல்லாம் போதும். கிளம்பு. சித்தி சித்தி, நான் போல சித்தி. சொல்லுங்க சித்தி, சொன்னா கேளுங்க சித்தி. சித்தி போ இங்க இருந்து. விஜய், போ போ வீட்டை விட்டு. என்ன வள்ளி இதெல்லாம்? பின்ன என்னடா, சொன்னதெல்லாம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு நம்பணும். இவன் மேல நம்ம எவ்வளவு இறக்கப்பட்டோம். கார்த்தி, மாறன், வீரா, பிருந்தான்னு எவ்வளவு இவளை பத்தி சொன்னாங்க.
நான் எதையுமே நம்பாம இவ பேச்சு தானே நம்பினேன். அதுக்கு நல்லா செஞ்சடி. தப்பான ஆளை நம்புறதுல தான் உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லையே. சும்மாப்பா, முறப்பு கொண்டு குறைச்சல் இல்லை. இத்தனை நாள் பாம்புக்கு பாலை வாத்தல்ல, அது யாரையும் கொத்தாம அடிச்சேன்னு சந்தோஷப்படு. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? கிளம்பு, வெளியே போ, கிளம்புங்க. மச்சான் மச்சான் ஏய், போது நீ அழுது டிராமா போட்டதெல்லாம் முதல்ல இருப்பா. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த குடும்பத்தை பிடிச்ச பீடை மொத்தமா ஒளிஞ்சு போச்சு. விஜய் விஜய் இங்க பாருமா, கண்ணை தரவா, அம்மாவை பாருமா. எனக்கு உன்னை விட்டா வேற நாதி இல்லம்மா. ஏரா, வேற ஏதோ பிளான் பண்றா பாரு. ஐயோ, மயங்கி விழுந்த வேகத்துல தலையில ஏதாவது அடிபட்டுருச்சான்னு தெரியலையே. கடவுளே, என்ன என் பொண்ணை கொல்ல பாக்குறாங்களே. ஐயோ கடவுளே. அத்தை, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நம்ம எல்லார்த்தையும் கொல்லுவாளே தவிர அவ சாவ மாட்டா. நீ கவலைப்படாத. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத தம்பி. வாங்கடா சார், என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டா. அப்படியா? வாங்க டாக்டர், வாங்க. பாருங்க டாக்டர், என் பொண்ணு மயங்கிட்டா. டாக்டர், என் பொண்ணு பொழைச்சுப்பால? அவ தலையில வேற அடிபட்டுருச்சு. சொல்லுங்க டாக்டர். எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் பொண்ணு மட்டும்தான். சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சந்தோஷமான விஷயம் தாம்மா. நீங்க பாட்டியாக போறீங்க.